மாருதி சுசுகியோட ஃபர்ஸ்ட் ADAS இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த விக்டோரிஸ் அப்படிங்கிற இந்த காரில். அப்போ அந்த ADAS வந்து இது வரைக்கும் நம்ம நிறையா பிராண்டில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு பிராண்ட்லையும் அந்த ADAS வந்து எப்படி கேலிப்ரேட் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எப்படி வந்து அது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னைக்கு இந்த மாருதியோட நியூ ADAS வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு ஹைவேல எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காரில் இருக்கிற ADAS ஃபீச்சர் எல்லாமே வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ADAS டெஸ்ட்டுக்கு இந்த விக்டோரிஸை நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது சென்னையில் கிவிராஜ் மோட்டார்ஸ் தான் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம தேங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 2 டேஸ்க்கு இந்த வெஹிக்கிள் நம்மக்கிட்ட இருந்தது. கம்ப்ளீட்டாக ADAS டெஸ்ட் பண்ணி வண்டியோட பெர்ஃபார்மன்ஸையும் இந்த ஏடியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இன்கேஸ் இந்த விக்டோரிஸோட அத்தனை பவர் ட்ரெயினும் சிஎன்ஜியாக இருக்கலாம், ஸ்ட்ராங் ஹைப்ரிடாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த பர்டிகுலர் டாப் ஒன்று நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் நான் கீழே கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை ADASக்கு மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் பார்த்தோன்னா எல்லாத்தையும் இந்த இன்ஃபோடைன்மெண்ட்லேயே வந்து செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, இல்லை கிளஸ்டர்லேயே எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்விட்சஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன் தி கோல இந்த ADASஐ நம்மளால கொஞ்சம் ஹேசல் ஃப்ரீயாக நம்மளால யூஸ் பண்ண முடியுது. வேணும்னா ஆன் ஆஃப் வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அப்படி என்னென்ன பட்டன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டேரிங்க்கு ரைட் சைடில் கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த லேன் டிபார்ச்சருக்குரிய அந்த ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ஆஃப் பண்ணும்போது உங்களால் அதை ஆஃப் பண்ண முடியுது. அதே மாதிரி எமர்ஜென்சி பிரேக்குக்கு தனியாக ஒரு பட்டன் வந்து இருக்குது. பட் இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி இந்த எமர்ஜென்சி பிரேக் வந்து வெஹிக்கிளை நின்றுட்டு இருக்கும்போது தான் ஆன் ஆஃப் பண்ண முடியுது. இது வந்து ஆன் தி கோல நம்மளால் பண்ண முடியும். அது போக இந்த ஸ்டேரிங்கில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்டேரிங் மவுண்டாகவே அடாப்டிவ் க்ரூஸுக்குரிய ஒரு பட்டனும், அதே மாதிரியே அந்த க்ரூஸோட டிடெக்ஷன் லெவல் எவ்வளோ தூரத்தில் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற காரை டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸை வேரி பண்ணுறதுக்கும் ஒரு பட்டனே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லேன் சென்ட்ரிங்குரிய ஒரு பட்டனும் உங்களுக்கு கிடைக்கிது. இது மாதிரி மொத்தத்தையும் நமக்கு பட்டன்லேயே கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களால் அதை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது ஒரு ஹைலைட்டாக நம்ம கண்டிப்பாக இந்த காரில் சொல்லலாம். இங்கே கிளஸ்டரில் ADASக்கு ரிலேட்டடாக ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். இங்கே ஸ்டேரிங்கில் லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது இங்கே கிளஸ்டரோட கண்ட்ரோல் இங்கே உங்களுக்கு இருக்கும். அதில் நான் ஃபஸ்ட்லேருந்தே வரேன். உங்களுக்கு இப்படி இருக்கு இல்லையா, பிளாங்காக இப்படி இருக்கும். இந்த கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ஒவ்வொன்றா இங்கே வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோவை நீங்கள் மூவ் பண்ணி ஆக்சுவலாக செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் போய்க்கணும். அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, செட்டிங்ஸ்குள்ளே வச்சு ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் வருதா, அதுக்கப்புறமா அதில் டிரைவிங் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து வெஹிக்கிளை நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு எனேபிள் ஆகும். இந்த டிரைவிங் அசிஸ்டன்ஸில் டிஎஸ்பிஎஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது டியூவல் சென்சார் பிரேக்கிங் சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை உள்ளே போகும்போது ஒரு வார்னிங், அதாவது இதோட பிரேக்கிங்கில் வந்து உங்களுக்கு வார்னிங் எவ்வளோ தூரத்தில் கொடுக்கணும், ரொம்ப சீக்கிரமாக கொடுத்துடணுமா, டிஃபால்ட்டு ரொம்ப லேட்டாக கொடுக்கணுமா அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்டிபி அப்படின்னு ஒன்று இருக்குது, லேன் டிபார்ச்சர் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வார்னிங்லாம் எப்படி இருக்கணும், ஒன்லி வைப்ரேஷன் வந்தால் போதுமா, இல்லை பஸ்ஸர் வேணுமா, அதுக்கப்புறம் வார்னிங்கோட டைமிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏசிசி அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது. அதோட ஆக்சலரேஷன் எவ்வளோ குயிக்காக வந்து அந்த ஸ்பீடுக்கு ரீச் ஆகணும் ஒன்ஸ் ஸ்பீடு லோவானதுக்கு அப்புறமா, அதே மாதிரி எவ்வளோ டிராஸ்டிக்காக ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்பீடோட நம்ம அந்த க்ரூஸை நம்ம ஒவ்வொன்றா அப்ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு கிலோமீட்டர் ஆட் ஆகணுமா, இல்லை எத்தனை கிலோமீட்டராக உங்களுக்கு ஆட் ஆகணும் அப்படிங்கிற செட்டிங்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா எத்தனை கிலோமீட்டராக ஆட் ஆகணும் அப்படிங்கிறது இருக்குது. கார்னரில் ஸ்லோ டவுனுங்கிறது எவ்வளோவா குறையணும், இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்எம் ஆர்சிடிஏ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் ரியர் கிராஸ் டிராஃபிக் அப்படிங்கிற அந்த வார்னிங், நமக்கு ஓஆர்விஎம்மில் அந்த பிளைண்ட் ஸ்பாட்டோட வார்னிங்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதுக்குரிய செட்டிங்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த கிளஸ்டரில் இருக்குது. மிச்சபடி ஆன் ஆஃப் எல்லாமே நான் சொன்ன மாதிரி பட்டன்ஸில் தான் உங்களுக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம இந்த ADAS வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் லைவாக. ஒரு 3 ஆங்கிள் வியூ வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஃப்ரண்ட் கிளஸ்டரோட ஒரு வியூ, அது போக
டேரெக்டாக ரோட் வியூ. ஸோ இன்னொரு கேமராலையும் ரோட் வியூ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே ஒரு கிளாத் வச்சுருக்கிறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு கிளஸ்டரில் பயங்கரமாக ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, அதை மறைக்கிறதுக்காக ஒரு கிளாத் வச்சுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆடாஸில் இந்த லெவல் 2ல் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு அடாப்டிவ் க்ரூஸ் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக நம்ம ஆடாஸில் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதை செட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஸ்டேரிங்கில் ஒரு க்ரூஸ்க்குரிய ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ க்ரூஸ் வந்து செட் ஆயிடுச்சு. அப்போ அந்த க்ரூஸ் வந்து எவ்வளோவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 66ல் வந்து செட் ஆகிருக்கு. அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம ஸ்டேரிங்லேயே வந்து ஒரு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 70ல் வச்சுருக்கிறோம். சரியா? ஸோ 70ல் இப்போ க்ரூஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த லேன் அசிஸ்ட்லாம் அடுத்து நம்ம பார்க்கலாம். பட் இருந்தாலும் இப்போ இந்த க்ரூஸ் இப்போ அந்த ஒரு 3 லைன் வந்து உங்களுக்கு தெரியுது. அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் அதை வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆக்சிலேட்டர்ல இருந்து காலை எடுத்துட்டேன். நீங்கள் பார்க்குறீங்க வெஹிக்கிள் வந்து முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி அந்த இதுக்குள்ளே காமிக்கும். ஓகே, இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஸ்பீடை. கொஞ்சம் ஒரு 80க்கு நம்ம போயிடலாம். 80க்கு நான் போயிட்டேன். இங்கே ரைட் சைடில் ஒரு கார் இருக்குது, லெஃப்ட் சைடில் 2 வீலர் இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம லேனுக்குள்ளே எதுவுமே இல்லை. சூப்பர். இன்னும் டிடெக்ட் ஒரு சில இதுலலாம் கொஞ்சம் முன்னாடி வந்தாவே டிடெக்ட் பண்ணோம். பட் இதில் பக்காவாக வந்து அந்த லேனுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் டிடெக்ட் பண்ணுது. இப்போ முன்னாடி வந்து ஒரு வெஹிக்கிள் போகுது. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸில் தான் வச்சுருக்கோம். அப்போது என்ன அர்த்தம்னா அதை விட நல்ல தூரமாக இருக்கும் போதே உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா அதை டிடெக்ட் பண்ணும். இப்போ இந்த இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியல, இங்கே தெரியுதா? ஆமாம், ஒரு வெஹிக்கிள் வந்து அங்கே டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருச்சு பாருங்க. இப்போ என்னோட ஸ்பீடு வந்து அப்படியே இங்கே ரெடியூஸ் ஆகுது. 63ல் வந்து க்ரூஸ் ஆகுது, 62ல் வந்து ஆகுது. இந்த லாரியோட டிடெக்ஷன் வந்து உங்களுக்கு வரவே இல்லை. அவங்க நம்ம லேனுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் டிடெக்ட் பண்ணி. இப்போ பாருங்க ரைஸ் பண்ணுது, ஏன்னா அந்த வண்டி ரைட் லைனுக்கு போயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை ரைட் லைனுக்கு போகிறேன். போன உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகுது. மறுபடியும் அந்த வெஹிக்கிள் உள்ளே வர்றதுனால அது அப்படியே நிற்கிது. இன்னும் 58ல் தான் நம்ம போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் லைனுக்கு போகிறேன். லெஃப்ட் லைனுக்கு போனோன்னா அந்த வெஹிக்கிள் அங்கே இருக்கிறதுனால வண்டி பிக்கப் ஆகிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. 65, 67, 70, 71. ஸோ நம்மளோட லேன் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. அந்த 2 வீலர் வந்து அந்த எட்ஜில் போயிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அதை கூட அது வந்து டிடெக்ட். இப்போ உள்ள வந்துட்டார் பாருங்க. அப்பா சடனா வந்து அடி ஸ்பீடு வந்து டிராஸ்டிக்கா டவுன் ஆகுது. மறுபடியும் அந்த 78ல் நம்ம செட் பண்ணோம். இப்போ வெஹிக்கிள் முன்னாடி ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கு. அதை பிக்கப் பண்ணி போயிட்டு இருக்குது, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதில் எனக்கு என்ன ஒரு புதுசாக இதில் தெரியுது அப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு சில பிராண்டில் இருக்கிற அடாஸ்லாம் என்ன பண்ணுன்னா அந்த லேனுக்குள்ளே வராமல் கொஞ்சம் தள்ளி இருந்தாவே டிடெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுன்னா ஸ்பீடை வந்து கட் பண்ணும். பட் இது ரொம்ப சூப்பராக என்ன பண்ணுதுன்னா அந்த லேனுக்கு உள்ள கிராஸ் ஆகி வந்தால் மட்டும்தான் அதை டிடெக்ட் பண்ணுது. அதை நல்லாவே நம்மளால் இங்கே ரியலாக பார்க்க முடியுது. இப்போ மறுபடியும் 78க்கு நோக்கி நம்ம போகிறோம். கொஞ்சம் ரைஸ் பண்ணலாமே. ஒரு 82லாம் வைக்கிறேன். ஓ, பின்னாடி வண்டி வருது. ஓ, இங்கே வந்து பிளைண்ட் ஸ்பாட்டோட இண்டிகேஷனும் நமக்கு வருது. ரைட்டில் போடுறேன். அந்த ரெட்டு கொஞ்சம் மூவ் ஆகி போச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். ஆமாம், 70, 71. ஓகே, இப்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த கேப்போட டிடெக்ஷனை வந்து நம்ம கொஞ்சம் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து இன்னும் ஆக்சிலேட்டர் கொடுக்கல, டக்குன்னு கியர் டவுன் ஷிஃப்ட் ஆகி ஒரு புல் கொடுக்குது. 83 நம்ம செட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியே அழகாக வந்து அப்படியே போகுது, பார்க்குறீங்களா? இப்போ நான் ரைட்டில் இண்டிகேட்டர் போடுறேன். நான் பாருங்கள் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த டிஸ்டன்ஸை வந்து வேரி பண்ணுறேன். இப்போது இது 2 லைனாக உங்களுக்கு மாறுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. 2 லைனாக இப்போ மாறிடுச்சு. அப்போ என்னென்னா இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக போனதுக்கு அப்புறம் தான் அந்த டிடெக்ஷனை வந்து உங்களுக்கு பண்ணுது. இந்த மாதிரி நம்ம டிஸ்டன்ஸை வேரி பண்ணுறதுக்குமே இங்கேயே வச்சுருக்காங்க. ஒரு பியூட்டி என்னன்னா நிறைய விஷயத்த இங்கே பட்டனாகவே கொடுத்தது. ஆன் தி கோல டிரைவ் பண்ணும்போதே உங்களால் பல விஷயங்களை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியுது. ஓ மை காட். ஸோ இது கொஞ்சம் அந்த ஸ்லோ டவுன் பண்ணுறது வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து 2 பாயிண்ட்ஸில் வச்சுருக்கிறோம். அப்போ க்ளோஸாக போனோடனே அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு சடனாக ஒரு ட்ராப்பை வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது கொஞ்சம் ரிஸ்க்காகவே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல்லுலேயே வச்சுக்கிடுவோம்.
அப்படின்னா நல்ல ஒரு டிஸ்டன்ஸ்லேயே அதை ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு மீடியமாக கரெக்டாக ஸ்மூத்தாக அந்த ஸ்பீடை வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுது. ஸோ ஹைவேல நீங்கள் போகிறீங்க அப்படின்னா க்ரூஸை செட் பண்ணி விட்டுட்டு இப்போ 100 கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து 100 கூட வச்சுக்கிறேன். எஸ், வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இண்டிகேட்டரை மட்டும் போட்டு ஒரு அழுத்து ஒரு திருப்பி விட்டிங்கன்னா போதும். நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அப்படியே வண்டி பாருங்கள். இப்போ பாருங்கள், சல்லுன்னு ஏறி 100க்கு வந்து உங்களுக்கு போகுது. ஓகே, அப்போ அடாப்டிவ் க்ரூஸ் சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. நல்லாவே வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. அந்த சென்சிங்குமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வருது. ஸோ அடுத்தது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இருங்க நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். அடாப்டிவ் க்ரூஸை எஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அந்த லேன் அசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த லேனுக்குள்ளே நம்மளை எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கூட்டிட்டு போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு 2 பக்கமும் லேன் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து லைன்ஸ் வந்து இருக்குது. லேன் வந்து டிடெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா அங்கே க்ரீன் கலரில் உங்களுக்கு ஒன்று வருது. இங்கே பயங்கரமாக வந்து ஒரு லைட் வருது. அதுக்கு தான் இந்த துணியை போட்டேன். ஓகே ரைட், இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ நான் பாருங்கள் அந்த அந்த லேன் வந்து டிடெக்ட் ஆகும் பாருங்கள். ஆகுதா? ஸோ அந்த லேனை வந்து கரெக்டாக பிக் பண்ணுது. பிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் லைன் வந்து பிக் பண்ணுதா? அந்த எந்த சைடு பிக் பண்ணுதோ அந்த லைன் வந்து ஒரு கிரீன் கலராக மாறுது பாருங்க. இங்கே பார்க்கலாம் நீங்கள். மாறிட்டு நம்மளை உள்ளே வந்து கூப்பிட்டுட்டு வருது. பட் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு லேன் சென்ட்ரிங்காக அது ஆகலை. பட் என்ன பண்ணுதுன்னா, நல்லா கொஞ்சம் அலோவ் பண்ணுது. அந்த எண்டு வரைக்கும் நம்மளை கூப்பிட்டு போகுது. இப்போ நீங்கள் பாருங்கள், எண்டு வரைக்கும் போகுது. பிக் பண்ணிட்டு கூப்பிட்டு வருது. டச் பண்ணல, கொஞ்சம் ஒரு மினிமம் கேப்பை வச்சுக்கிட்டு உள்ளே கூப்பிட்டு வருது. இப்போ நம்ம கொஞ்சம் அழுத்தி போயிட்டு ஒரு கார்னர் வந்து எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அது யூஸ்வலாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு கார்னர் வருதுன்னா அந்த லைனை பிக் பண்ணி நம்மளை அழகாக கார்னர் எடுத்து கூட்டு போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இருங்க, ஒரு புல் கொடுத்துக்கிறேன். ஓ மை காட், வோக்கல் பார்த்தீங்களா? நம்மகிட்ட இருக்கிறது 80 தான். ஸோ ஹெவியாக ஒரு த்ராட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து வான்ட்டு நம்மளை கூட்டு போகிறது. அந்த சவுண்டு வந்து நமக்கு நல்லா தெரியுது. இப்போ இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா எப்பயுமே இந்த லேன் அசிஸ்ட் வந்து உங்களை அலோவ் பண்ணும் நீங்கள் லேனை கிராஸ் பண்ணுறதுக்கு. இண்டிகேட்டர் போடலைன்னா அது உள்ளேயே வச்சிருக்கிறதுக்கு உங்களை ட்ரை பண்ணி பாருங்க. கை எடுத்துட்டேன். இதை உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். மிச்சபடி சேஃபாக தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஆட்டோ 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 ஆட்டோ. ஓ மை காட், ரொம்ப க்ளோஸாக வந்து போகுது. அப்போ அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அதோட டிடெக்ஷனோட சென்சிங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப க்ளோஸாக வந்து உங்களுக்கு இருக்கு. இருங்க, இப்போ ஒரு அழுத்து. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இருந்தாலும் இந்த ஏடியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்லிட்டே வந்துடுறேன். எஸ் எஸ், ஏடி வந்து நீங்கள் லைட் ஃபுட்டில் ஓட்டுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. பட் ஹெவியாலாம் கொடுத்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ரிவ் ஆகுது. ஐயா வழியை விடுங்கள். எஸ், பாருங்க, மறுபடியும் லேனை செக் பண்ணுவோம். என்ன பாருங்க, உள்ள விட மாட்டேது பாருங்க. உடு 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 உடு, அதுக்கும் மீறி தான் நம்ம பண்ணணும். அப்போ இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. இப்போ பாருங்க, இந்த கர்வ் எடுக்குதா பார்க்கலாமா? ரைட்ல ஒரு கார் இருக்கு, சூப்பரா எடுக்குது, செம்மையா இருக்குங்க. இங்க பாருங்க, இப்ப லைன் வந்து ஆனா டார்க்கா தான் இருக்கு. இந்த இண்டிகேஷன் ஏன் வருது அப்படின்னா, வார்னிங் வருதுன்னா நான் ஸ்டேரிங்ல கை வைக்க சொல்லுது. அதை வச்சோடனே பார்க்கலாம். நான் தான் வச்சுட்டேனேப்பா. இப்போ பாருங்க, கை எடுத்துட்டேன், ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், பிக் பண்ணுது. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டா இருந்தாலுமே வந்து நமக்கு பிக் பண்ணுது. ஆனா அவங்க ஏறி வர்றாங்க அப்படின்னா கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கு ஆக்சுவலி. பாருங்க, அதுவாக தான் நம்மளை டிரைவ் பண்ணி கூட்டு வருது. இண்டிகேட்டர் போட்டு லேன் மாறிக்கிறேன். ஓகே, அப்போ அந்த லேன் அசிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அங்கே எண்டு வரைக்கும் நம்மளை அலோவ் பண்ணி அப்புறம் ஸ்மூத்தாக வந்து உள்ளே கூட்டு வருது. அதுவுமே வந்து டீசெண்டாக வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் பிரேக்கிங். அந்த பிரேக்கிங்கை டெஸ்ட் பண்றதுக்கு இருங்க. அந்த பிரேக்கிங்க்கு இங்கே ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் வெஹிக்கிள் நிற்கும் போது தான் அதை உங்களால் ஆஃப் பண்ண முடியுது. இப்போ அந்த வெஹிக்கிள் கிட்ட முன்னாடி போயிட்டு நான் உங்களுக்கு அந்த பிரேக்கிங் எவ்வளோ க்ளோஸாக போனால் ஒர்க் ஆகுதுங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த ரிஸ்கெல்லாம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் எடுக்கிறேன். பட் நீங்கள் வந்து சேஃபாக தான் ட்ரைவ் பண்ணணும். ஓகே, கிளஸ்டரை மானிட்டர் பண்ணிட்டே இருங்க, கிளஸ்டரை பார்த்துட்டே இருங்க. நான் நல்லா க்ளோஸாக போகிறேன். வருதா வார்னிங்கு? இன்னும் வரல. ஓ மை காட், வரல. அப்போ எப்போ வரும்? அப்போ ஐ திங்க் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணணுமா இல்லை ஒரு ப்ரெஸ் பண்ணணுமா? இதுதான் எனக்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. நாங்கள் இதுலேயும் போய் பார்த்துட்டோம், அது ரிலேட்டடாக எந்த செட்டிங்ஸுமே இல்லை. இந்த பட்டன் மட்டும்தான், அந்த பிரேக்கிங் மட்டும் வந்து எப்போ ஆனு எப்போ ஆஃபுங்கிறத கரெக்டாக வந்து அது இண்டிகேஷன் வந்து பண்ண மாட்டேங்குது. ஆனால் ஒரு டைமில் இப்போ இந்த லாரியை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா கொஞ்சம் அதுவும் ஸ்லோவாக போகும், நம்மளும் ஸ்லோவாக போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் பாருங்கள், நான் அவ்வளோ க்ளோஸாக போகிறேன் பாருங்கள். பிக் பண்ணுதா? இல்லை, ஆஃபில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வண்டியை நிப்பாட்டிட்டு அதை ஒரு தடவை ஆன் பண்ணலாம். வண்டியை நிப்பாட்டினா தான் அது ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வண்டியை ஓரத்தில் போயிட்டு பார்க் பண்ணுறேன். பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம். எஸ், நம்ம என்ன பண்ணுறோம், பார்க் பண்ணிவிட்டு வண்டியை பார்க் மோடில் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஒரு சவுண்ட் வருதா? சிஸ்டம் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. ஹோல்டு ஓகே டு பேக்கு. இப்போ வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டிரைவை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். மேனுவலில் போட்டேன், கரையுது. இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு வெஹிக்கிளுக்கு க்ளோஸாக நம்ம போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். லேனை கரெக்டாக பிக் பண்ணுது. அந்த க்ரீன் லைன் பாருங்கள் நீங்கள், அது ரொம்ப அழகாக வந்து அதை பிக் பண்ணுது. இந்த லாரியை பிடிப்போம், நமக்கு அந்த லாரி தான் கரெக்ட். இப்போ லாரி வந்துருச்சு. லாரி க்ளோஸாக நான் போகிறேன், பிக் பண்ணுதா பார்க்கலாம். ஆகுதா? இல்லை. என்ன நடக்குது தெரியலை. ஸோ அப்போது இந்த பிரேக்கிங் மட்டும் கரெக்டாக நம்மளால் கெஸ் பண்ண முடியல, எது ஆனு எது ஆஃப்னு. அது இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்க, இந்த ஆடாஸில் பிரேக்கிங் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். ஸோ மிச்சப்படி பேசிக்கான விஷயங்கள், இந்த அடாப்டிவ் க்ரூஸ் சூப்பராக ஒர்க் ஆகுது, செம்மையாக பிக் பண்ணுது, ரொம்ப ஹேசல் ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஓட்ட முடியும். லேனுமே வந்து சென்ட்ரிங்காக கரெக்டாக இல்லை, பட் இங்கே பார்க்கலாம். அங்கே போயிட்டு அப்படி லைட்டாக தட்டி அப்படியே விட்டு உங்களுக்கு ஜென்டிலாக வந்து கூப்பிட்டு வருது. ஓகே, ஸோ நல்லாவே ஸ்மூத்தராக, அதுவும் ஃபர்ஸ்ட் டைமில் மாருதியில் ஒரு குட் ட்ரை அப்படின்னு சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ ஒரு கம்ப்ளீட் டெமோ வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.